சர்லோகத்தின் ஆத்ம மனவளனும் அன்புநேசருமாகிய உண்டான திரிய தந்தையின் அளவற்ற கிருபைகளினாலே அருமை அன்பு பிதா ஆதி முதற்கொண்டு அந்த வரைக்கும் செய்ய தீர்மானிக்கப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில் எபிரேயர் 1:1-2 வசனங்களின்படி அவர் பங்கு பங்காய் வகை வகையாய் அவர் செய்தருடி அவர் செய்ய நினைத்ததை எல்லாவற்றிலும் ஒன்றும் பிசகாதபடி யாவற்றுக்கும் உரியவர்களாய் அவருடைய நித்தியத்திற்கும் ஆளுகைக்கும் உரியவர்களாய் அவர்களை முன் அறிந்தபடி அனுப்பப்பட்டு கடைசி நாட்களின் ரட்சிப்புக்கு தகுதியடை தீர்மானித்தாரோ அவர்களை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களிலே கடந்த சில மாத காலமாக அன்பின் ஆண்டவர் நம்மோடு 2 வசனங்களை சார்ந்து அவர் நமக்கும் இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் அறிவித்துக் கொண்டே வருகிறார். நாம் அறிந்திருக்கிறபடி மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசித்து தியானம் செய்ய நம் அருள்நாதர் இரக்கம் செய்வார். வாசிப்போம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால் முடிவான காலத்திற்கு என்று தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. தம்பி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் குறைங்க. அந்த ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு கனம் மகிமை புகழ்ச்சி காணப்படும்படியான ஒரு ரட்சிப்பை தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே அந்த ரட்சிப்பை மனு கொடுத்திருக்க அருள தேவனால் ஆதி முதற்கொண்டு அந்த வரைக்குமான அந்த ரட்சிப்பை அறிவித்துக் கொண்டே வருகிறார். அதைத்தான் காலத்திலே ஒரு சில மகன்களை தேவன் அழைத்து கொடுத்து மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த ஏனோக்குவை அந்த ரட்சிப்புக்குரிய தகுதியை அடைய வைத்து அவனோடு அவன் வாழ்ந்த காலமெல்லாம் சஞ்சரித்து அவர்கள் பிரியமாக இருந்து அவனை எடுத்துக்கொண்ட அந்த ரட்சிப்பு நியாயப்பிரமாண காலத்திலே எலியாவோடு சஞ்சரித்து அவனை எடுத்துக் கொள்ளப்படும்படியான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து அருமை ரட்சகர் வேதாகம காலத்தின் மறுபடியும் பல ரட்சகர்களை தேவன் அனுப்பிக் கொண்டே இருக்கிறார். நியாயாதிபதியின் புத்தகத்திலே 13-14-16 அதிகாரங்களுடைய இஸ்ரவேலர்களை மீதியானியர்கள் அல்லது பெலிஸ்தீனியர்கள் அவர்கள் இஸ்ரவேலர்களை கடினமாய் உழைத்து அவர்கள் விளைவிக்கப்படுகிற பயிர்களை கொள்ளையடிப்பதும் இஸ்ரவேலர்களை கொலை செய்வதும் இப்படியாய் அவர்களை ரட்சிக்கும்படியாக அந்த இஸ்ரவேலர்களுடைய ஆசாரியர்கள் அதிக குருவாக்கள் வேண்டிக்கொண்டே வந்தார். ஜனங்களால் ஊக்குவிட்டுக் கொண்டு வந்தார்கள். அவர் தேவன் செவி கொடுத்தவரா அவருடைய வேதங்களுக்கு செவி கொடுத்த தேவன் அவர்களுக்கு இன்னும் ரட்சகரை அனுப்பி கொடுத்தார். நியாயாதிபதி புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் முதற்கொண்டு இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும்.
இன்னும் மோசையை நாம் பார்க்கிறோம். மோசையை தேவன் அழைக்கிறார், அழைத்து அனுப்புகிறார். நாம் யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் சாப்பிடும்போது சொல்லுகிறவராயிருப்பதும் கூட தேவன் அவனுடைய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் இறுதியிலே அவன் தன்னுடைய இயலாமையை அறிவித்தும் அதற்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி அவனை உடன் அனுப்பி எப்படி தேவன் செய்ய நினைத்த எகிப்து 430 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலங்கள் சில வரலாற்றாளர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். காரணம் 30 ஆண்டு காலங்கள் யோசேப்பை அறிந்த பார்வோனின் ஆட்சிக்குள் சிறைகள் இருந்தபடினாலே சிறைகள் பாடுகளற்ற கண்ணீரற்ற கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால் வேற விற்பனர்கள் 30 ஆண்டு காலத்தை அறிவிக்க விரும்பாத 400 ஆண்டு காலங்கள் எகிப்தின் சிறைகள் வாழ்ந்தார்கள். ஒரு அச்சகராக தேவன் இப்படி நாம் அறிந்திருக்கிறவரை தீர்க்கதரிசிகளை அழைத்துக் கொண்டார். அதேபாட்டு காலத்தில் 40 தீர்க்கதரிசிகளை அனுப்பிக் கொண்டார். ஒரு தீர்க்கதரிசி சிறுவிழுந்த ரட்சிக்கும் ரட்சகராக அனுப்பினார். இறுதியாக சிறுவிழுடைய தாகம் எங்களை ரட்சிக்கும்படியாக பேசிய வருவார். அவர் வந்து எல்லாவற்றையும் தேவைக்கு புரிவார். எங்களை அடிமைத்தலை வாழ்க்கையில் இருந்து காரணம் 3ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு கிபி 476ஆம் ஆண்டு வரைக்கும் அல்லது 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 1478ஆம் ஆண்டு அல்லது 18ஆம் நூற்றாண்டு காலம் வரைக்கும் ரோமருடைய ஆட்சிக்குள் இந்த இஸ்ரவேலர்கள் பாடுகளை அனுபவித்தவர்கள் அடிமைகளாக்கப்படும். ஆகவே மொத்தம் 21 ஆண்டு காலங்கள் ரோமருடைய ஆதிக்கத்திற்குள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை. அதன் மத்தியிலே இவர்கள் உலகத்தில் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் எங்களை ரட்சிக்கவே ஒரு அற்புதத்தை அனுப்பாண்டவர்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர் வேண்டுதல்படியாக அவதரித்த காலத்தில் இறங்கிய ஒரு ஸ்திரீயிடத்திலே அவர் அவதரித்து ரட்சகராக அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார். நேசர் அவதரித்தது ரட்சகர். ரட்சகராக அவதரித்த நோக்கம் சீடர்களுக்கு மட்டுமல்ல, லூக்காவின் பத்தின்படி சகல ஜனங்களுக்கு இந்த சந்தோஷம் உண்டாக்குற ஒரு ரட்சகராக அவர் அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த ரட்சகரை எவர்கள் வேண்டிக் கொண்டார்களோ அதே சிறு ஜனங்களால் அவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட அந்த ரட்சகர் மறுபடியும் அவர் உயிர்த்து எழுந்தவராய் இன்னால் மற்றும் பரிசுத்த ஆவியானவராய் நாம் எதற்கொண்டு அவரால் தீர்மானிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு முடிவான காலத்துக்கான ரட்சிப்பு, அந்த முடிவான காலத்துக்குரிய ரட்சிப்பு நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். அது பூர்ணமான ரட்சிப்பாய் எசையா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி வாசிப்போம்.
பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். உன் காலங்கள் அந்த காலத்தில் வெளிப்படும் ரட்சிப்புக்கு உரியவர்கள் எவர்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பை அடைந்து ஆயத்தமாக வேண்டுமென்றால் அந்த அவர்கள் பூர்ணராக வேண்டும். எவர்கள் பூர்ணரான பசுத்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த முடிவான காட்சியின் நட்சத்திரமாக இருக்கிறது. அந்த பூர்ணமான ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு மணவாளன் இயேசு வரும்போது அவருடைய சகல கனம் மகிமை புகழ்ச்சிக்கு உரியவர்களான மனவாட்டியாய் கருதி அழைத்து ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மனிதியாக அவருடைய எலும்புக்கும் தசைகளுக்கும் மாசத்துக்கும் ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் சாயலுக்கும் நாமத்துக்கும் எல்லாவற்றுக்கும் உரியவர்களான மனவாட்டியானவரை ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை தேவன் அக்காலத்துக்குரியவர்களுக்கு வைத்து அந்த ரட்சிப்பை குறித்து கடந்த சில மாதங்களாக நாம் தியானம் செய்ய அங்கடச்ச அனுபவம் விடுகிறார். அறியான் காண்ப இரவு அதிகாலையில் ஆவியானவருடைய சாபம் கடந்து வந்து உறவாடிக் கொண்டே நான் சொல்வதற்காக நான் சாட்சி. இந்த ஒரு மனுஷனையும் நான் சாட்சியாக வைக்க விரும்புவதில்லை. ஆண்டு ரட்சகருடைய உறவாடுதல்கள் அவர் விசரித்த வார்த்தை என் வருகைக்கு என்று எனக்கு ஏற்ற ஒரு வடிவத்தில் மெயின் பாயிண்ட் ஆஃப் த மெசேஜ் பண்ண அந்த மெயின் பாயிண்ட் ஏற்ற துணையாய் மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனவாட்டியாய் நான் அழைக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு அனுபவம். மெயின் the message. There are so many others. There are so many others that message. I'm not completely there. சாய்பிளாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். அவருடைய தாகத்தை பார்க்க அவர் வெளிப்படும் போது யாரை அவர் சந்திக்க எப்படிப்பட்ட ஆயத்தம் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆனந்தம், ஒரு eagerness, eagerness எவ்வளவு என்பதை நாம் கடந்தாலே உணர்ந்து கொள்ள தேவன் அடிமைக்கு இறக்கம் செய்கிறார். வேதத்தில் பல வசனங்களை சொல்லி அவர் ஒவ்வொரு வசனத்தின் முடிவில் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் என் மனமாட்சியானவள் எனக்கு மனைவியாக வேண்டுமென்றால் அவர் எனக்கு ஏற்ற துணையாக இருக்க ரட்சிப்பு அவர் மறுபடியும் அவருக்கு ஏற்ற மனைவியாக யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார்,
அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அவனுடைய இது எங்கிருந்து புறப்படுறாங்க? தேவனிடத்துக்கு புறப்படுறாங்க. சீயோனுக்கு புறப்படுறது மனுஷனிடத்தில் மனுஷன் மனுஷன் மத்தியில தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலமான சபையால் ஆலயமாய் அவருடைய அசுத்தவான் நடுவில் நீதிமான்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற அந்த பசுத்தனுடைய ஐக்கியத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ணலாம். அவர் விடவு சபையை தேவன் அசுத்த புதிய சில சபையை எழுப்புறாங்க. இதற்காக காலம் வருகிற பொழுது எப்படி ஸ்திரீரத்தில் அவர் அவதரித்து அசுத்தராக தேவகுமாராக அவதரித்தாரோ, லட்சமே காலத்தில் வந்தாரோ, அதுபோல முடிவான ரட்சிப்புக்கு உரிய பூர்வர்கள் இருக்கிறார்களே, அந்த பூர்வத்துவத்தை அடைந்தவர்கள் சேர்த்துக் கொள்ள அவளை அதற்குரிய தகுதியை அடைய வைக்க அவருடைய புறப்படுதல் அர்மோதியமோடு இருக்கும் வாசிக்கிறது இல்லையா? இரண்டாவது அனுமதியோடு அப்படி இருக்கிற திட்டத்தின்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப அவர் புறப்படுதல் அனுமதியோடு இருக்கிறார். அவருக்கு பயந்தவர்களையும் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆவியானவர் சபை சொல்கிறார். அவருக்கு பயந்த நிலை மட்டுமல்ல, அந்த அவர் பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய நீதியின் சூரியனாகிய அருணோதயம் உதிக்கணும். அருணோதயமானவர்களாகவே அவர்கள் ஆயத்தமாக மனவாட்டியார் என்ற நியமத்தின்படி அதற்குரிய தகுதி அடைய வேண்டும் என்றால் அவர்கள் ஜெயத்வரன் என்ற நியமத்தை ஏற்படுத்தினார். ஜெயத்வரன் அவனுக்குத்தான் விடுதலை நட்சத்திரமாய் அனுமதித்துக் கொண்டு அவிதாபதி அனுமதியத்தை ஆண்டவர் கொஞ்சம் படிக்க இருக்கிறார். உணவதார்த்தத்தின்படி அனுமதியம் உதிக்கிறவள் யார்? எல்லாரும் சொல்லலாம், நான் தான் மனவாட்டி சொல்லலாம். உங்களுக்கு புரியுமா இருக்கு? ஆனா தலையை நசுக்கிறது நிமித்தமாகவே அவர் சிங்காசனத்தில் அமர் தகுதி பெற்றார். பிதாவிற்கும் தகுதி கொடுத்தார். நான் ஜெயம் பெற்று நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் பிசாசை தலையை நசுக்கேன். நான் அவனை சிலுவையில் ஆணிகளால் அடித்து பகையை ஒழித்து பரலோகத்தில் உள்ளவர்களை பூலோகத்தில் உள்ளவர்களையும்
நான் ஒன்றாக கூட்டி சேர்த்து சமாதானத்தை சிலுவை சிந்தன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினபடினாலே அவனை ஜெயித்தேன். நான் ஜெயித்ததுனாலதான் சிங்காசனத்துக்கார பிதா எனக்கு அனுமதிச்சாரு. ஆனபடினாலே என்னை என்னுடையவர்களை நான் சேர்க்க நான் இப்ப இருக்கிற ஏசப்பா அவருக்குத்தானே ஒரு நியமத்தை ஏற்படுத்தி கொண்டு எப்ப புறப்படணும், புறப்படுதலை நியமம் அன்னுதயம் போன்ற சாயல். யாரை சேர்த்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள, யாரோடு ஒன்றரை கலந்து கொள்ள தேவன் நியமத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் 3 சுவாசிங்கள. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு பார், ஏசப்பா ஜெயம் பெற்றதுனால என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. ஏசப்பா சிங்காசனம் உட்கார பிதா எப்படி அவருக்கு அலோ பண்ணார் தெரியுங்களா? இவர் ஜெயம் பெற்றதுனால ஜெயம் பெற்றவர்களை பிதா இவ்வளவு கனம் பண்ணுகிறாரு, அவரோடு கூட உட்கார செய்கிறாரு. என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்து அவரோடு கூட போஜனம் பண்ணி ஜெயங்கொண்டு எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார அருள் செய்வேன் சொல்லுகிறார். 20 வாசிகளை வெளிப்படு 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஜெயங்கொள்ளும்படி தேவன் கதவை தட்டுகிறார். ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு கதவை திறந்தவர்கள் முடிவு பரிந்தமும் நின்று தன்னில் ஊற்றப்பட்ட எண்ணெய் என்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து விடாமல் அந்த எண்ணெயின் மூலமாக எரிந்து முடிவு பிரகாசித்த அணிந்து போகாத ரட்சிப்பின் வாழ்க்கையை முடிவு வரையும் அணிந்து கொண்டவள். அவளுக்காகவே அவர் வந்தார். மத்தேயு 25:10 படி. அதை போலவே மகிமையின் மணவாளன் நேசர் ஜெயங்கொண்டு யாரெல்லாம் அவருடைய பிதாவுடைய சத்தத்துக்கு தட்டுதலுக்கு செவி கொடுத்து தங்கள் இருதய கதவை திறந்து, நான் உடனே பாட்டு 5 வாசிக்கிற பாருங்களேன், அவரு மணவாளினை ஏத்துக்கிறாரு, கதவு திற என்று அழைப்பையும் கொடுக்கிறாரு. ஆனா மணவாட்டி என்ன செய்யறா? கதவு திற. சாக்கு போக்கு. நான் 2 மாடு கொண்டேன், நான் வயல் கொண்டேன், நான் திருமணம் செய்தேன், வரக்கூடாது, கல்யாணத்து பங்கு வரக்கூடாது. பாருங்க முடிவு என்னாச்சு? போயிட்டாரு. இவ நட கைவிடப்பட்டாச்சு. ஆனா நேசர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சத்தத்துக்கு என் கதவை, என் ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஆவி ஆத்ம சரீரத்தை நான் அவருக்கு திறந்து கொடுத்து அவர் என்னிலும் நான் அவரிலும் வாழ வாசம் பண்ண இடம் கொடுத்தது நிமித்தமாய் சாத்தானை தோற்கடிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய முடிவான சித்தம் என்ன? உன் நடுவில் உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினி எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான ஆவியானவர் அமர்ந்தார், அபிஷேகித்தார். அப்படி அபிஷேகப்பட்டவன் கையில் என்ன இருக்கு? அணைந்து போகாத தீவெட்டி நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு.
ரட்சிப்பு என்ற நெருப்பு. அதுதான் எஸ்ஐயா 61 வாசிக்கிறேன் இல்லையா? வாசிங்க. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்கு. அந்த ரட்சிப்பு எது வரைக்கும்? நித்தியமான முடிவான ரட்சிப்புங்க. அது முடிவான ரட்சிப்புங்க. அந்த ரட்சிப்புக்குள் ஆனவங்களை தேவ சாயலுக்குள்ளாகி தேவனுடைய மனவாட்டியாய் ஆயத்தமாகி மனைவியா ஏற்றுக்கொண்டு என்றைக்கும் இந்த ரட்சிப்புக்குட்பட்டவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார்கள், பிரகாசிக்கலாயிருப்பார்கள். அவர்கள் நீதியின் சூரியனாக எரிந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை நீதியின் சூரியனாக தகுதிப்படுத்தின நீதியின் சூரியனாகிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தில் இவர்கள் இரவு ஒன்றரை கலந்து கொண்டு வெளிப்படுத்த 21 அதிகாரம் 24 வசனத்தைபடி இவர்கள் ஒருவருக்கு ஒருவரில் இருந்து வெளிப்படும் அருணோதயம் சூரியன் பரிசுத்தம் என்ற வெளிச்சத்திற்குள்ளாய் அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லாத நித்திய வாழ்க்கைக்குள் என்றென்று இவர்களை வாழச் செய்ய முடியாத ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு. அதுதான் முடிவில்லாத ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், mighty Jesus. Hallelujah, hallelujah. அந்த ரட்சிப்பு முடிவில்லாத ரட்சிப்பு. சரி, சோத்திரம். எஸ்ஐயாவில் இருக்கு, எரேமியாவில் இருக்கு. ஆனபடியாலே அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு அந்த ரட்சிப்பு என்றென்றைக்கு அவளோடு கூட இருக்கிற ரட்சிப்பு, என்றென்றைக்கும் அவர்கள் யாவோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை வாழ்கிற நித்திய ரட்சிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள் இவர்களோ அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நியமம் சாத்தானை ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவர்களை, அவனை ஜெயித்தவர்களுக்கு தேவன் பெரிய ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்த 3:20 ஜெயன், நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வாசமனே அவனோடு இருப்பேன், நானும் அவனும் ஒரே மேஜிலிருந்து நானும் அவனும் போஜனம் பண்ணுவோம். ஒரே டேபிள், ஒரே டைனிங், 2 பேரும் அந்த ஒரே மேஜ உட்கார்றாங்க, 2 பேரும் விருந்து சாப்பிடுறாங்க. எதுக்குரிய விருந்துங்க? நீங்க சாத்தானை ஜெயிச்சீங்கல்ல, உலகத்தை ஜெயிச்சீங்கல்ல, என்ன பாடுபட்டீங்க, உங்களுடைய அவை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி உங்களை கண்ணீரோடு கதற வச்சா, அது எல்லாற்றிலையும் எனக்குள் நின்று நிலைத்து அவனை தோற்கடிச்சீங்கல்ல, அதுக்குரிய விருந்து. ஐயோ, வெளிப்படும் 3:20 நானும் அவனும் போஜனம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை அடைவதற்கு தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பு அவருக்கு ஏற்ற துணையாக அந்த நீதிமான்களான சத்தியவான்களான பரிசுத்தவான்க தேவன் தகுதிப்படுத்துகிறார். காரணம் என்னன்னு தெரியுங்களா? தேவன் சிருஷ்டிப்பிலேயே, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலேயே அவனுக்குள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய
மூவரும் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறவர்களாய், அல்லது அவர் மூவரும் இவனுக்குள் தங்கி விடுகிற, அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக சிருஷ்டிக்கப்படுகிறான் இந்த மனுஷன். ஆதியாகமம் நான் வாசித்திருக்கிறோம். ஆதியாகமம் 1:27 படி வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, அதுக்கு முன்னாடி 25 வாசிங்களேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். நமது சாயல், பாருங்க, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவர்களில் ஒருவனாக நம்மில் ஒருவனை போல். கர்த்தருடைய பிள்ளைகளே, திருத்துவ தேவனில், திருத்துவ தேவன் பரிசுத்த ஆவியை ஒன்றான திரிய தந்தை இவனுக்குள் தங்கியிருக்கும்படியாய் இவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான். ஆகினால இவன் யாரை போல இருக்கிறாங்க? இவன் தேவனாக அல்ல, அவர் இருக்கிற வண்ணமாக இவன் தகுதி அடைகிறான். அவர் வெளிப்படும் போது 1 3:2 படி, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருக்கு ஏற்ற மனவாட்டி என்றால் காரணம் ஏன் அந்த நியமத்தை ஏற்படுத்தினார்? இந்த மனுஷி சிருஷ்டிக்கப்பட்ட வேலையிலேயே அவனுக்குள் இவர் தங்கி தரித்து பிதா அவனை சிருஷ்டிக்கிறார். கர்த்தராகிய இயேசு அவனில் வாசம் அப்படின்னா, ஆதாமியை நாம் பிரித்து திருத்துவத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பில் அவருடைய மகிமை அவனை ஆட்கொண்டது. அந்த சிருஷ்டிப்பில் சரீரமாய் யார் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அதான் கர்த்தருடைய சாயல். இப்போ பிதா சிருஷ்டித்து பிதா மகிமை அவனுக்கு கொடுக்கிறாரு. பிதா ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவராலும் கண்டிராதவர், ஒருவராலும் காணக்கூடாதவர். அப்ப ஒருவரும் ஆதாம் பார்க்க முடியாது. அதுக்காக மனுஷன் காண்றதுக்காக பிதாவை மனுஷனுக்கு வெளிப்படுத்த கர்த்தருடைய சாயலாக இருக்கிறான். ஆதாம் யார் சாயலா இருக்கிறான்? கர்த்தருடைய சாயலா இருக்கிறான். அப்ப சாயல் வெளிப்படணும்னா ஆதாமின் சரீரம் கர்த்தருடைய சாயல். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இப்ப தேவ மகிமையும் கர்த்தருடைய சாயலை உடையவனாக இருக்கணும்னா இவனுக்குள் இவனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவிதான் ஜீவாவி. அவனுடைய மூக்கள் சூதினார் இல்லையா, நாசில சூதினார் இல்லையா, அந்த அவருடைய ஆவி போய் தான் மண்ணான நிலையில் இருந்த ஆதாம் தேவ மகிமையை அணிந்து கொள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாயலை தரித்துக் கொள்ள, அவனில் இந்த தேவ மகிமையும் கர்த்தருடைய சாயலும் உடைய ஆதாம் என்றடைக்கு மறிக்காது. தேவ மகிமை அழியாதது, கர்த்தருடைய சாயல் மாறாதது. ஆகையினாலே அவனுக்குள் இந்த ஆவி, தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவியானது போய் அவனை ஜீவனுள்ள ஆன்மாவாக்கினார், ஜீவாத்மாவாக்கினார். அப்ப சிருஷ்டிப்பிலேயே திருத்துவ தேவன் இருக்கிறார், திரியேக தேவன் செயல்படுகிறார். இந்த நிலை சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தன்மைதான், அல்லது அந்த ஆவிக்குரிய ஜீவ ஆன்மாவை அணிந்து கொண்ட நிலைதான் தேவனுக்கு ஏற்ற துணையாயிருந்தது. அவனை தேவனுக்கு ஏற்ற துணையாக்கினது. தேவனுக்கு ஏற்ற துணையாக்கின தேவசாயல், தேவரூபம், தேவசாயல், அழியாத ஜீவான்மா, இவையில் அணிந்து கொண்ட ஆன்மா, இவை அணிந்து கொண்ட ஆதாம்.
அதே அவனுடைய ஒரு எலும்பில் இருந்து உண்டாக்கப்பட்ட ஏவாள். இவர்கள் இருவரும் யாருடைய சாயலா இருக்கிறாங்க? தேவனுடைய சாயல். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட அழகானவருங்க. நீங்க உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5:9-10 வாசிங்களேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். தொடர்ந்து தன் மணவாளனை குறித்து மணவாட்டி புகழ்ந்துரையாடுகிறார். ஏன் அவளுடைய நிலை இப்ப கைவிடப்பட்ட, அவர் போயிட்டாரு. இவருடைய கீழ்ப்படியாமையினால மணவாட்டி ஸ்தானத்தை இழந்து போயிட்டா. காரணம், அவருக்கு தன் இதயத்தை, தன் வாழ்க்கையை திறந்து கொடுக்கல. பாதரட்சி கழட்டி போட்டு, வசதி கழட்டி போட்டு, இப்ப தாயாரா பகல் கூட உழைச்சையா, இப்ப தாயா போய் தூங்குனேன், தூங்க போயிருக்கிற என்னை எழுப்புறிய, நான் இப்பொழுதுதான் பெட்டுக்கு படுக்கைக்கு வந்தேன், இப்பொழுதுதான் என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், இப்பதான் என் பாதரட்சைகளை என்ன செருப்பை கழட்டி போட்டேன், அதனால எழுந்து வந்து உங்களுக்கு கதவை திறக்க முடியாது. இன்னைக்கு நம்மள அப்படியே சொல்றேன். 6 நாள் உழைப்போம், மாடா உழைப்போம். எதுக்கு? இந்த ஒரு வயத்துக்கு அச்சடிச்ச பேப்பருக்கு. ஆனா கர்த்தரை தேடுன்னு 7ஆம் நாள், அல்லது வாரத்தின் முதல் நாள் கர்த்தரை தேடணும்னா தான் அங்கதான் பிரச்சனை வருது. நீங்க ஒரு நாள் கட்டடிச்சு போன் பண்ணி, உங்களை பலர் எனக்கே போன் பண்ண மாட்டேன். காரணம் எனக்கு தெரியுமா? நான் போன் பண்ணா கொஞ்சம் ஆலோசனை கிடைக்கும், நான் போய் சர்ச்சுக்கு. அதுக்காக அம்மாவை கூப்பிடுறது, ஆட்டுக்குட்டி கூப்பிடுறது, கம்மாவை கூப்பிடுறது, கம்மாளனை கூப்பிடுறது, சரிமா அப்படின்றாங்க அவங்க. கள்ளத்தனம். உணவப்பட்ட 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. கதவு தட்டின் கூப்பிடும் போது அவன் மறுத்த சாக்கு போக சொன்னான். சரி, அன்னை தின்றியில சர்ச்சுக்கு வர முடியாது, வாரத்து நாள் உடம்போடி வேலை முடிச்ச, செருப்பை கழட்டி போட்ட, படுக்கை தான் ரெஸ்ட் எடுக்கணும், அங்க வலிக்கு இங்க வலிக்குது, தின்றீங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை பட்டியா கொடுக்குறீங்க, அடுத்த நாள் வேலைக்கு போறீங்கல்ல, யார் அவன்? கர்த்தர் ஏமாளியா? கர்த்தருடைய பிள்ளையே, உணப்பட இந்த மனசு வச்சு தேவனுக்கு ஏற்ற துணையை, சாயலை, தன் மணவாள் புருஷனுக்கு ஏற்ற அலங்கரிப்பை நீ அணிந்து கொள்வதை தடை செய்ய சாத்தன் தந்தனங்களில் சிக்கிக் கொள்ளாதே. ஆதாம் ஏவாள் இப்படி யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஜீவன். இவெல்லாம் இவனை யாருடைய சாயலுக்குரியதாய், யாருக்கு ஏற்ற துணையாக்கிடுச்சு? அனுதினம் இவரை தேடி வர்றார், அவரவே தேடி வர வச்சிருச்சு. அனுதினம் பகல் குளிச்சால் வேலையிலே 3:8 பிதாவே தன்னிடத்தை வர வச்சிருச்சு. ஆதாம் அடைந்த தேவசாயல், தேவரூபம், தேவனுடைய ஜீவன் அத்தனையும் ஆதாமில் இருக்கிறபடியால் அன்பு பிதாவை அங்கு இருக்க விடல. காரணம், அவர் தங்கியிருக்கிற ஆலயமாய் ஆயிட்டானே, அவர் வாசஸ்தலம் ஆயிட்டமே. வெளிப்படுத்தி 21:2-3 வசனம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம் தேவனிடத்திற்கு புறப்பட்டு பரலோகத்தை விட்டு இறங்கி மறுசர்மத்திலே வாசம் பண்ணுது. இதுக்கு அவன் என்ன செய்யணும்? புருஷனுக்கு ஏற்ற அலங்கர, புருஷனுக்கு ஏற்ற மனவாட்டியான தகுதி அடையணும். இந்த நிலையை அவள் அடைகிறது நிமித்தமாய் மணவாளனான இயேசு அவருடைய சீயோனின் சிங்காசனத்தை விட்டு, அதான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பரலோகம், இந்த முடிவான ரட்சிப்பு இந்த மனவாட்டி அடைகிறனாலங்க சீயோனுக்குரியவர்களும் முழுமையான ரட்சிப்புக்குள்ளாகி
இவ ஆயத்தமாகிறபடினால், தேவ சாயல் அணிந்து கொள்கிறபடினாலே, இந்த மனவாட்டியானவள் தகுதி அடைந்தபடினாலே, சியோனின் சிங்காசனத்துக்குரியவர்களும் நித்தியத்திற்குள் சென்று அமருகிறார்கள். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களானவர்களுக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர்கள் உயிர்த்தெழுந்து கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர்களுக்கும் மீட்பு அழைப்பு உண்டாகி அவர்களும் பரலோகத்தில் வந்து பரலோகம் நிறைவேறுகிறது. ஒரு சில விதிவிலக்கான தேவஜனங்களுக்கும் ஒரு இரக்கம் கிருபை வெளிப்பட்டு அவர்களும் பிராகாரத்தில் வந்து அமருகிறார்கள் சியோனிலே. இப்போ இவள் ஏற்ற துணையை தன்னை சந்திக்க வருகிற மணவாளனாகிய இயேசுவாய் பிதாவுக்கு அவருக்குரிய அத்துணை ஏற்ற நிலையை உடையவளாய் இவள் ஆயத்தமாய் விடுகிறபடியால் இவளை தேவன் தேடி வருகிறார். ஆவியானவர் கூப்பிடுறார் இல்லையா? வெளிப்படுது 21:16-17 வசனப்படி ஆவியானவர் மணவாட்டிய 2 பேரும் ஒன்றரை கலந்து விட்டபடினாலே அவர் 2 பேர் சேர்ந்து ஒரே சத்தமா ஒரே குரலை தான் கூப்பிடுறாங்க. மணவாட்டி ஒரு நேரம் கூப்பிட, ஆவியான ஒரு நேரம் கூப்பிடல. 2 பேருடைய அழைப்பின் தொடி வாருமனங்களா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆவியன் சாட்சி கொடுக்கிறாரே, அவர் தானே பழைய ஏற்பாட்டில ஈசாக்குக்கு ரெபெக்காளை தேடி தரும்படி ஆபிரகாமினால் அனுப்பப்பட்ட எலீசர் என்ற பரிசுத்த ஆவியானவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஆவியானவராயிருக்கிறார். ரூத்துவுக்கு போவாசை, ரூத்துவிற்கும் கணவனாக ஏற்படுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நகோமி அங்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக ஏற்படுத்தப்படுகிறார். எஸ்தர் ராஜாதி ராஜஸ்திரியாய் தகுதி அடைய நாம் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்களேன். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. பாருங்க, அவனுடைய ஆட்சி அகாஸ்வேரு மன்னன், அவனுடைய அரண்மனை எங்க இருக்கு? கல்தேயாவில் இருக்கு, அல்லது பெலிஸ்திய தேசத்தில் இருக்கு. பெலிஸ்திய தேசம் எதுங்க? இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், இத்தாலி இருக்கு பாருங்க. இதுதான் அன்றைய நாட்கள்ல பெலிஸ்திய தேசம் அல்லது கல்தேயா தேசம். அந்த நாடு, அதுக்கு எல்லை குறிக்கிறாரு இந்து தேசம் முதல் இந்து தேசம் முதல் கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் மொத்தம் 127 நாடுகளில் காவிய ராஜா இருக்கிறார். இப்போ அவனுக்கு ராஜஸ்திரியாக இருந்த அகாசுரனுக்கு ராஜஸ்திரியாக இருந்த வஸ்தினா என்னங்க அர்த்தம்? மிகவும் அழகுள்ளவள். வஸ்தினா மிகவும் அழகுள்ளவள் என்ன பொருள்? இவள் இப்போ ராஜா அவனுடைய பிறந்த நாள்ல நாம தெரிந்த வரலாறு தான், கதை அல்ல, நடன சம்பவம். மிகுந்த அழகுள்ளவளாய் தன் மனைவி இருக்கிறதை கண்டு அகாசுர மன்னர் தன் பிறந்த நாளில் அந்த பிரபுக்கள் மத்தியில அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக டான்ஸ் ஆட அழைக்கிறான், நடனம் ஆட அழைக்கிறான். இவள் உண்மையிலே செய்து சரிதாங்க. இவன் அகாசுவர் மன்னனுக்கு மனைவியை தவிர வந்திருக்கிற பிரபுகளுக்கெல்லாம் தேசாதிபதிகளுக்கெல்லாம் இவள் தன் அழகை அடகு வைக்க இவள் ஒப்புக்கொள்ளல. ஆனா அவனுக்கு என்ன? தான் ராஜா, தன் மனைவி வஸ்தினுடைய மிகுந்த அழகு எல்லாருக்கும் காணப்படணும், அதனால் தனக்கு பெருமை.
ஏன் சொன்ன? கல்தேய மன்னன் நேபுகாத் நேச்சார் வாய்ஸ். அந்த அகாஸ்வேரு மன்னனுக்கும் எஸ்தருக்கும் பிறந்தவன் தான் பெர்சிய ராஜா தரியு மன்னன். சாராக்குமே சாபித்து நோக்க தீயில போட்டான் பாருங்களேன். நேபுகாத் நேச்சார், அதன் பிறகு கல்தேயாவை ஆண்டு வந்த மேதிய ராஜா கோரேஸ், அவன் மேதியருடைய ராஜாவா இருந்து மேதியர்களுக்கு மட்டும் ஜனம் பிரிச்சுட்டான். பெர்சியர் இருக்காங்க, மேதியர் இருக்காங்க, பாபிலோனியர்கள் இருக்காங்க. இப்போ மேதியர்களுடைய ராஜா கோரேஸ் அவன் தேவனுடைய ஆலய கட்டத்துக்கு உதவி செய்ததுனால ஆண்டவர் மேல் கொஞ்சம் பிரியப்பட்டார். அவனுக்கு பிறகு பெர்சிய ராஜா, பெர்சிலானி ஈரான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ராஜா தரியு. இந்த தரியு யாருன்னா அகாசுரனுக்கும் எஸ்தருக்கும் பிறந்த மகன் தான் தரியு. இப்படி வஸ்தி கீழ்ப்படிய நடனமான கீழ்ப்படிய மறுத்தது நிமித்தமாய் அவளை தள்ளி போட்டுட்டு ராஜாவுக்கு இன்னொரு கன்னி பெண்ணை தேடணும் என்று அறிவிக்கப்பட்டது 127 தேசங்களில். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, mighty Jesus. எஸ்தரி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்கள. எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனுமாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க அகாஸ்வேரு மன்னனுக்கு கீழ்ப்படிய மறுத்த வஸ்தி, இது யாருக்கு என்று, யார் தேவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மனவாட்டியை நியமிக்கப்பட்டு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அந்த ஸ்தானத்தை இழந்து போனார் என்று கடந்த அதிகாலையிலே அருமையர் சொன்னார். இஸ்ரவேலர் என்று சொன்னார். வஸ்தி ராஜா மனைவிதா, அகாசுர மன்னனுடைய மனைவிதா. ஆனால் மனைவி ஸ்தானத்தை அவள் வெளி தோற்றத்திற்கு தன் அழகி நிமித்தமாய் தனக்கு கிடைக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்களின்படியாய் புற தோற்றத்தின்படி நியாயப்பிரமாணத்தை கற்று கை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தவிர அகாசுரனாய் ராஜாவுக்கு அவன் கீழ்ப்படியை இஸ்ரவேலர் மனம் இல்லை. ஆகினாலே இந்த இஸ்ரவேலர் என்ற வஸ்தி அழைப்பை இழந்து போனால் தேவனுக்கு தன் ஜனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்கள் அதை இழந்து போன சுதந்திரத்தை இழந்து போனார்கள். ஆகையினாலே புறஞ்சாதி மீட்கப்பட்ட எஸ்தர், எஸ்தர் என்றால் சூரியன்,
சூரியனை போன்ற அருணோதயம் போன்று உதிக்கின்ற நீதிமான்களை புறஞ்சாதிகளை மீட்கப்பட்டு 127 நாடுகளில் அறிவிக்கப்பட்டு ஏகா என்னும் ராஜபிரதானியின் அவன்தான் ராஜாவுக்குரிய மிகவும் சௌந்தரியம் உள்ளவர், ஸ்திரீகளுக்குள் எல்லாம் சௌந்தரியம் உள்ளவர், கன்னிப்பன். இப்படி இருந்தாலும் அவள் ராஜாவுக்குரிய பெண்ணை ஆயத்தப்படுத்த, மணவாட்டி ஆயத்தப்படுத்த ஏகா என்ற யூதன் கையில் ஒப்படைக்க வேண்டும். இங்க அகாசூர் மன்னனுக்கு அருணோதயம் என்ற சூரியன் பொருள் கொண்ட நாம் தரிக்கப்பட்ட எஸ்தரை ஆயத்தப்படுத்த அங்கே தேவன் ஒரு ஏகா என்ற பரிசுத்த ஆவியான ஒப்பான அவரை ஏற்படுத்தினார். எஸ்தரும் ஏகாய் தனக்கு நியமித்ததை அல்லாமல் வேறு ஒன்றாவது கேட்கல. ஹல்லேலூயா. 13வது வாசிங்கள. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜமிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். 15வது வசனத்துல அவள் சிறிகளை காவலுகிற ராஜாவின் பிரதானியாய ஏகாய் நியமித்து காரியமே இல்லாமல் ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்கள் தாய் உடைத்தது. காரணம் தேவ சித்தம். பஸ் இழந்து போன சிறைவாளர்கள் இழந்து போன அந்த அடைப்பை பிரஜாதி மீட்கப்பட்டவர்களில் சூரியனை போல பிரகாசிக்கிற எஸ்தர். நாம எஸ்தர்லாம் பார்க்கிறோம், அவனுடைய விஷயம் வேற. இங்க பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மண்டலமே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் சூட்டுகிறாரோ அதனுடைய கிரியைகள் உங்களுக்கு வெளிப்படும். மரியாள் பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரியாள் பேர் வச்சு அழைக்கப்படுறவங்க வாழ்க்கையில மரியாள் நேமம் யோசேப்பு நியமித்தது முதற்கொண்டு ஏசப்பா உயிர்த்தில் அவர் போயிட்டாரு. யோவான் கையில இதோ உன் மகன் என்று, அதோ உன் தாய் என்று ஒப்படைக்கப்பட்டது முதற்கொண்டு மரியாள் எபேசு பட்டணத்துல யோவான் சரியற்படியும் மரியாளுடைய அக்கா மகன் தான், உடன் பிறந்த அக்கா மகன் தான். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபுடைய மனைவி ஆகிய மரியா. அது வேதத்துல செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு உடைய பிள்ளைகள் தான் யோவான் யாக்கோபுன்னு எல்லாம் வேதம் சொல்லுது. ஆக மரியாள் மரிக்கிற வரைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கான வாழ்க்கைங்க. மரியாள் யாருடைய அவங்கள நீ கொஞ்சம் அணுகி பார்த்தீங்கன்னா பாடு நிறைந்த வாழ்க்கை. யோவான் பேர் வைக்கிறாங்களே ஜான், அவன் வாழ்க்கையில பாருங்க ரொம்ப ஒரு அப்சர்வேஷன் பிரைன், ஒரு டெடிகேட்டட் லைஃப் பண்ணுவாங்க, நேசருக்காக வாழ்வாங்க, நேசரோடு ஒன்றை கலந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. அப்படி ஒரு ஜீவிதத்தை விரும்புவாங்க. நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த நாம் எஸ்தர் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சேட்டை பண்ணாலும் ஆண்டு விட மாட்டான். அடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து படுக்கையில போட்டாவது ஆண்டோருக்கு உகந்த ஒரு ஆத்மா எதுக்கலாம். அதனாலதான் அவருக்கு இயேசுன்னு போயிடுவா. ஏனென்றால் என்ன அர்த்தம்? இயேசுன்னு என்ன அர்த்தம்? நம் ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிப்பா. அதனால அவர் இயேசுன்னு பேர் வை. அப்ப பெயருக்குரிய கிரியைகள் அவங்க ஆவிக்குரிய நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ 127 நாடுகளில் உள்ள கன்னி பெண்களில் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர் அவள் எஸ்தர். காரணம் அவர் சூரியனை போன்றவர். இதை அப்பா கடந்த காலையில அதிகாலை சொன்னாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்படி முடிவு. ஏன் சகல ஜாதி போறாரு?
ஏன் அறிவிக்கணும் தேவ திட்டம்? எஸ் சார். 127 நாடுகளுள்ள புறஜாதிகளில் இருந்து சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். ஒரு பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜாக்கு கூட்டம் எழும்பும். அவளைத்தான் தேடி அழைகிறார். அன்னோதி போல் உதிக்கிற இவள் யார்? எதை தேடுகிறார்? அவருக்கு ஏற்ற சாய்வு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவரை தேவனை வரவைத்த அவனில் இருந்த தேவரூபம், தேவ மகிமை, தேவ ஜீவன், தேவ ஆத்துமா இருந்தது. அதற்கு உரிய ஜீவ ஆத்துமாவை உடைய தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற நகரம் என்றால் கூட்டாய்மையின் ஸ்தலம், கூடி வரக்கூடிய ஆலயம். அது யார் என்று அருமை இரட்சகர் தேடி திரிகிறார். இன்றைக்கு பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி என்ற சபை தேவன் எழுப்பி இருக்கிறார். அதை எஸ்தரை போல 127 நாடுகளில் எத்தனை சௌந்தரியமான ஸ்திரீகள் இருப்பாங்க, கன்னிகள். அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவள் யூத பெண்ணாக இருக்கணும். தேவ சித்தம். ஒரு அடிமை பெண்ணாக இருக்கணும். வாழ்க்கை வாழ வழி அறியாதவளாக இருக்கணும். இந்த ஸ்திரீ தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சரால் சிலவர்கள் பிடிக்கப்பட்டு வந்தாங்க இல்லையா? அப்பவே தானியேலோடவே இந்த ஏகாய், முருகாய் அங்கே வச்சு நேபுகாத்நேச்சார் சிறுபிள்ளைகளை அடிக்கும் போது முருகாய் இறந்து போயிட்டாரு. அதாவது எஸ்தருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. முருகாயா தன் வளர்ப்பு மகளாக எஸ்தரை ஏற்றுக்கொண்டு ஒரு அடிமையாக கல்தையாவுக்கு வர்றாங்க. ஆக பிறப்பில் இந்த எஸ்தர் யூத பெண்மையா இருக்கணும். ஆக 600 ஆயத்தமாகிற இவங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் ஒலிவ மரத்தின் வேர். அவரின்றி உருவாகிற கிளைகள் என்ற காட்டு ஒலிவ மரங்களாய் இருக்கிற புறஞ்சாதிகள். ஆனால் இந்த காட்டு ஒலிவ மரங்களில் எஸ்தரை போல சூரியனாக அர்ணோதயமாக ஆயத்தமாகிறவர்களுக்கு ரூட் எதுங்க? பேசிக் சிறைவலர்கள். அந்த எஸ்தர் சூரியனாக அகாசுமனனுக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நான் வாசித்தோம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம் வாசிக்கிற பொழுது, அங்கே அவனுடைய அகாசுமனுடைய கண்களில் இவள் தயவு கிடைத்து தன் கிரீடத்தை அவளுக்கு சூடி ராஜஸ்திரியாய் சிங்காசனத்தை அமர்த்தி விட்டாய். சேர்ந்த வசனம் வாசிங்கள. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆனோபடியினாலே தேவனுடைய சாயல், அவருக்கு ஏற்ற சாயல் ஆதாமுக்கு கொடுத்து அவனோடு அணிதினம் உறவாடினார் ஆண்டவர். சொல்லுமென்றால் நேச தங்கியிருக்கும் ஒரு வாசஸ்தலமாகவே இந்த ஏதேன் தோட்டம். ஏன்னா கர்த்தருடைய தோட்டம் தான் சொல்றாரு. ஏதேன் தோட்டம் ஏறக்குறைய கர்த்தர் அவர் சிங்காசனத்தை விட்டார்னா அவருக்கு அடுத்தாப்புல ஏதேன் வாசஸ்தலம் ஏதேன் தோட்டம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து நெகேமியா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 18வது வசனம் வாசிங்களே. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை எருசலேம் எப்படிப்பட்ட பரிசுத்த நகரம். வாசிங்க.
எருசலேம் எனும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். பரிசுத்தர்கள் குடியிருக்கிற இடம்தான் எருசலேம். அதுதான் அன்று கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேன். அந்த அதிகாரத்தை 18 வாசிங்களேன். 12 நெகேமியா 11:18. அகிதூபின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் ஏற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும் ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராகிய 822 பேரும் மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும் பிதா வம்ச தலைவராகிய அவனுடைய சகோதரர் 242 பேரும் இம்மேரின் குமாரன் மிசில்லேமோத்தின் மகனாகிய அகசாய்க்கு பிறந்த அஸ்ரேலின் மகன் அமாசாயும் அவருடைய சகோதரர். தொடர்ந்து அந்த அதிகாரம் வாசிக்கிற பொழுது எருசலேம் தேவாலயத்திலே பரிசுத்தவான்கள் தங்கியிருக்கிற வாசஸ்தலமாய் எருசலேம் இருந்தது. எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தவான் தங்கியிருக்கிற ஆலயமாய் இருந்தது. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க தயவு செய்து. எசையா 52:11. புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அதன் நடுவிலிருந்து காரணம் இஸ்ரவேல் எருசலேம் அது தீட்டுப்பட்டாயிற்று. அதை குறித்தெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதனால அங்க இருக்கிற இஸ்ரவேல் வெளியேறுங்கன்னு சொல்றாரு. தானியேல் 9:24 வசனம் வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் சனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை 9ஆம் அதிகாரத்தின்படி தானியேல் தன் ஜனங்களை இஸ்ரவேலருடைய பாவ மன்னிப்பு மறுபடியும் இவர்கள் மீட்கப்பட மறுபடியும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேசியா மறுபடியும் மேசியா வந்து இவனுடைய பாவலாற்றி மன்னிக்க அவர் 21 நாட்கள் உபவாசமாய் ஜெபித்தார். அவனுடைய ஜெபம் எடுக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படி காவி தூதன் அனுப்பப்பட்டார் தேவ செய்தியோடு. அந்த தேவ செய்தி தானியேலுக்கு அவன் உபவாசமா இருந்த 1ஆம் நாளே கிடைக்க விடாதபடிக்கு பெர்சியா தேசத்து அதிபதி காவிரி தூதனை தடுத்தார். ஏன்றைக்கு ஈரான், ஈராக், இத்தாலி ரெண்டா உடஞ்சி, இத்தாலின்னு ஒரு தேசம், ரோமாபுரின்னு ஒரு தேசங்க. மொத்தத்துக்கு மகாபாபிலோன். இதுதான் ஆதியா 11ஆம் அதிகாரத்துல மகாபாபிலோன், பாபேல் வரலாறு படைச்சவங்க தெரியும். பாபிலோனிய நாகரிகம் என்ற ஒரு செப்பரேட் சிவிலைசேஷன் இருந்ததுங்க. அந்த பாபிலோனிய நாகரிகம் சாபக்கேடானது. அது பாபேல் என்ற பாபிலோனை நேபுகாத்நேசர் நான் உண்டாக்கிய பேர் பிரஸ்தாபனைவதற்கு ஏற்படுத்தப்பட்ட மகாபாபிலோன் என்று தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் அலறுகிறானே, அதன் தண்டனை அன்னைக்கு அவன் கொடுத்தாருங்க. அவனை மிருகத்தை போலாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது வரலாறு. ஆனபடியினாலே தேவனாய கர்த்தர் நேசருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீதிமான்களான தகுதிக்கு என் ஜனங்கள் என்று இஸ்ரவேலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதை அவர்கள் மறுத்து அவருடைய நிலையெல்லாம் அவர்களை சீயோனு குமாரத்தி என்ற தகுதிக்கு அழைத்த அவர்களை நீங்க எசையா 3ஆம் அதிகாரத்தில் வாசி சொன்னா, எசையா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்களேன். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் தான் 16ஆம் வசனம் வாசிங்க.
சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாய் இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் புரை சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூசணங்களையும் பாத சரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் எசையா 3:16 சீயோன் குமாரத்திகள் என்ற அழைப்பு, வஸ்தி என்ற அழைப்பு எல்லா ஜனங்களின் 127 நாடுகளிலும் உள்ள கன்னி பெண்களில் மகானுபவதியாயிருந்தவள் தான் வஸ்தி. அப்போ உலகத்தில் உள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனங்களிலும் தேவனுக்கு உகந்த சொந்த ஜனமாய் இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த சீயோன் சுதந்திரத்துவத்துக்கு என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகள், அது இஸ்ரவேலருடைய சந்ததிகள் 12 கோத்திரம் தான். யூதா பென்யமீன் 2 கோத்திரம் யூதர்கள் என்றாலும் இப்ராஹிம் மனாசை போன்றவர் சார்ந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்கள் என்றால் 12 பேருக்கு தண்டனை தான். தேவ அழைப்பு 12 பேர் 12 கோத்திரத்திற்கும் வசதி சாணம் தான். ஆனால் நான் வாசித்த 3ஆம் அதிகாரத்தின்படி அவங்க புற தோற்றத்தில் அவர்கள் அழகை தேடினார்கள் தவிர, வாசிக்கிறோம் பாருங்களேன். பின்னும் கர்த்தர் சொல்வதாவது 16ஆம் வசனம் முதல், சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தையின், இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில வெளிப்படும்? இந்த டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, நடன மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த நாட்கள்ல ராஜாக்கள் காலத்துலங்க டெம்பிள்ல இந்த நடன மாதர்கள், மகளிர் நடன மாதர்கள் இருப்பாங்க. ராஜாவுக்கு யுத்தத்துக்கு போயிட்டு இளைப்பு, ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், கவலை மாறணும், தேசத்தை குறித்த துக்கம் நீங்கணும் அப்படின்னா அந்த டெம்பிளுக்கு போவாரு, நாளைக்கு போவாரு. அங்க நடன மகளிர் நடன மாதர்கள் இருப்பாங்க, அவங்க நடனம் ஆடுவாங்க. இப்படிலாம் நான் இலக்கியத்துக்கு போறல, அதை பற்றி சொல்ல வரல. அப்படிப்பட்டவர்களில் வெளிப்படும் கிரியைகள் தான் நீங்க வெளிப்பட 17ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசித்தா மகாபாபிலோனுக்குரிய அலங்காரமாக அது சொல்லப்படுது. வாசிங்க. அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுரங்களாலும் முத்துக்களாலும் சிவப்பான வஸ்திரத்தாலும் முத்துக்களினால் ஆபரணங்களினால் தன்னை சிங்காரித்து கொண்ட, சிங்காரப்படுத்தினா அழகுபடுத்துறதுங்க. இப்படியெல்லாம் நகை நாட்டுகளை போட்டுட்டு எப்படியெல்லாம் நடந்தாங்க, ஒய்யாரமாய் நடந்து மிரட்டி பார்த்து கழுத்தை நெரித்து அவர்கள் ஆபரணங்களை, சிலம்புகளை, சுட்டிகளை, புரைசந்தாக்குகளை, இப்படியெல்லாம் ஆபரணங்களை அவங்க தாய்த்துக்கள், மோதிரங்கள், மூக்குத்திகள், வினோதன வஸ்திரங்கள், சால்வைகள், போர்வைகள், குப்பிகள், கண்ணாடிகள், சல்லாக்கள், குல்லாக்கள், துப்பட்டாக்கள், இதுக்கு மேல அவங்க தாம் மேல
துர்நாற்றம் வராதபடிக்கு அவர்கள் வாசன திரவியங்களை அவர் மேல் தெளித்துக் கொள்வது. தன்னுடைய புறத்தோற்றத்தை இந்த இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் முடியை கட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, முன்னாடி கொம்பு சுத்திடுறாங்க. அதான் சொல்றாங்க 24 வசனத்துல, இவர்கள் அகாசுவரும் மன்னனுக்கு வஸ்தி ராஜாசிரியாக இருந்தாலும் அவளுக்கு உள்ளார்ந்த நிலை கீழ்ப்படிதல் இல்லை. சரி, ராஜா சொல்லிட்டான், சொல்றது செய்வோமே என்ற கீழ்ப்படிதல் இல்லை. இவள் தன் புற அழகின் மேட்டிமி நிமித்தமாய், அந்த இஸ்ரவேல் எப்படிலாம் இருந்தாங்க, சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தம். சுகந்தம்னா வாசனை. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் இருந்து சென்ட் அடிச்சு கொட்டிட்டு வரிய ஊழியரே வாசனை வருது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாசனை எது? நம்முடைய வஸ்திரத்துல என்ன வாசனை வரணும்? என்ன வாசனைங்க சொல்லுங்க பிரதர்? ரட்சிப்பின் வாசனை. உணவு பாட்டில் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உன் வஸ்திரத்திலோ ரட்சிப்பின் வாசனை வருது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தை பாக்குறேங்க. அதெல்லாம் நான் விலைக்கு கொடுக்க வரல, உங்களுக்கு தெரியும். ஏன் உங்கள்கிட்ட அது இருக்கே, போகட்டும். ஆனால் இந்த வஸ்திரத்தின் ஸ்தானத்தை இழப்பதற்கு அவள் சுகந்தத்தை அவள் மேலே தெளித்துக் கொள்வாள், சென்ட் அடித்துக் கொள்வாள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அந்த சென்ட் வாசனை நம்பி சென்ட் அடிச்சுட்டு போனியே, உனக்கு உள்ள யார் இருக்கிறது? கீழ்ப்படியாமே ஆவி, சாத்தானுடைய ஆவி, பாவக்கிரியை உங்ககிட்ட இருக்காதுன்னு உணராம சென்ட் அடிச்சுட்டு வெளியே போய் காமிக்கிறியே, வண்டிமை கருப்புமை வெள்ளமை எல்லாம் போட்டு அடிக்கிறியே. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரன் பார்க்கிறோம். நாம ஆவிக்கு மண்டலத்துல கிறிஸ்தவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட சொல்றோம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகந்த வாசனை பதிலாக என்ன கிடைக்க? துர்க்கந்தம். துர்க்கந்தம் அதாவது கந்தகமும் பைபிளை வெளிப்படை 20:10 வாசிக்கிற அவியாத அக்கினி, அக்கினி கடல். அங்கே கந்தக அமிலம் ஊற்றப்படும். அப்படின்னா இங்கே துர்க்கந்தம்னா அந்த கந்தக அமிலத்தின் மூலமா எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி கடலில் நீ போடப்பட்டு அங்கிருந்து பூமியில் பாவம் செய்த அத்தனை பேரும் அங்கே வெந்து கொண்டிருப்பான். அந்த துர்வாசனை வரும். நீ பூமியில ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ நற்கந்தம் போடுகிற, நீ ஆவிக்குரிய ரட்சிப்பின் வாசனை இழந்து விட்ட, நீ துர்க்கந்தம் தான் உனக்கு வரும். கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிறு சுருளுக்கு பதிலாக மொட்டையும். நீ தாய்மார்களே தன் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா முடிய அப்படி வெட்டி விடுறாங்க. அசிங்க அருவருப்பு. நான் சொல்றாரு, மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை அடித்தல் உனக்கு இருக்கும். ஆவிக்குரிய மண்டலமே, கள்ள ஊழியக்காரனே, பேர் கிறிஸ்தவர்களே, நீ மயிர் சுருளை பயன்படுத்தி உன் புற அழகை வசதி போல காண்பித்துக் கொண்டு உன்னுடைய ஆவிக்குரிய உள்ளான அழகு ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 45:13 வசனத்தில் ராஜகுமாரத்தின் அழகு உள்ளாக பூர்ண அழகு உள்ளவள். அவள் தான் சங்கீதம் 45:15-16 வசனத்துல அவள் தன் தோழிகளோடு ராஜாவின் அரபணைக்குள் பிரவேசிப்பாள். வசனம் வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொச்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடி தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகள் ஆகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டுக்கட்சி. ரட்டுக்கட்சின்னு என்ன தெரியுங்களா? சணல் சாக்கு இருப்பாருங்க, சணல் சாக்கு, அதுதான் ரட்டுக்கட்சிங்க. நீ ஊழியன் என்ற போர்வேல, ரட்சிக்கப்பட்டவன் என்ற போர்வேல, ரட்சிப்பின் வாசனை உனக்கு உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படுவதை விட்டுவிட்டு
நீ எங்க அப்பா ராஜா, ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? வெள்ளி மூணு எங்க அப்பாவுடையது, வெள்ளி மீனுடையது, பொண்ணு மூடு எங்க அப்பா சொல்றாங்க. அவருடைய பிள்ளை நான் அதை போட்டுக்கிறேன் என்ன என்று உன் ஆத்துமா அழித்துக் கொள்கிற கல்லனே, கள்ள ஊழியனே, விலையேற்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டு எங்க அப்பா மகிமையின் வாசனையுடைய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார் சொல்லிக்கொண்ட நானும் அப்படி இப்படி விலையேற்பட்ட வஸ்திரத்தை அணிந்து கொள்ள சொல்லுகிறையே, நீ ஆண்டவரை சந்திக்க ஏற்ற துணையாது, ஏற்ற ஆயத்தமா? வேதம் சொல்லுகிறது, உன் ஆடம்பரமான வஸ்திரத்துக்கு பதிலாக ரட்டு கட்சி இருக்கும், சாக்கதான் நீ போத்திக்க போற. இரண்டாவது, உன் இவையெல்லாம் நீ அணிந்து புற அழகுக்கு இடம் கொடுத்து வஸ்தியை போல கீழ்ப்படியாத சிறைவலர்களாக நீ வாழ்ந்தீங்கன்னா இந்த புற அழக நம்பி உன் அழைப்பை இழந்து போவாய் என்றால் உன் அழகுக்கு பதிலாக கருகி போகுது. கருகி போகுதுன்னு என்ன அர்த்தம்? அக்கினி கடலை தள்ளப்பட்டு வேகுவாய், யுகாயுகமாய் வேகுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஆண்டவர் அவர் வருகையில் அவருடைய மணவாட்டியானவள் மனைவியாக வேண்டுமென்றால், அல்லது அந்த மணவாட்டியானவள் தன் மணவாளனால் ஏற்றுக்கொள்ளப்பட அவர் தேடி வந்து இவரை ஏற்றுக்கொள்ளணுங்க. சிங்காசனத்துக்கு புறப்பட்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாமியாரோடு உறவாடினார், உலாவினார். அதுவோடு அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரமாகிய தேவனுடைய வாசஸ்தலமாய் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவச்சனங்களே, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான், சத்தியவான்களே, முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய பூரண முடிவான ரட்சிப்பை அணிந்திருக்கிற உங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் உங்களை குறித்து பிதாவிடத்திலே இயேசுவிடத்திலே சாட்சி கொடுக்கிற பொழுது அவர் புறப்படுவார், அருணோதயம் போல புறப்பட போகிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் இருக்கிற அருணோதயம் போல நீங்கள் ஆயத்தமானாலே எஸ்தராக, எஸ்தரை போன்ற அருணோதயம் போல பிரகாசிக்கிறவளாய் பரலோக ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிக்கிறவளாய் இருக்கிறார். கொலோசியர் 1:12-13 வசனங்களின்படி நீதிமான்களோடு நாம் நீதிமான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவு. வாசிய வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில், ஒளினா அருணோதயமாய் சூரியனாய் ஒளி உடையவர்களாய் இருக்கிறாங்களே அந்த மணவாட்டியோடு கூட நாம் பங்கடையும்படி மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய வாழ சப்தத்தை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்கிற மண்டலமே, நீ அவர் வெளிப்படும் போது அவர் உன்னை சேர்த்துக்கொள்ள, நீ அவரோடு சேர்ந்து கொள்ள அவருக்கு ஏற்ற மணவாட்டியான ஆவிக்குரிய உள்ளான பூரண அழகை அணிந்து கொண்டு உன் புற அலங்கரிப்பை வெறுத்து உன் நேசர் சந்திக்க கர்த்தர் அழைக்கிறார். உன் மணவாளனுக்கு ஏற்ற அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி ஆயத்தமாக தேவன் அழைக்கிறார். தேவன் தாமே நம் வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.